ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் ஊடுருவிய பயங்கரவாதிகள் அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை சரமாரியாக சுட்டு தள்ளினர். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய இந்த கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடந்த பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டது. தப்பி ஓடிய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் நம் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மோடி உத்தரவை ஏற்று சம்பவம் நடந்தவுடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீர் விரைந்தார். ஸ்ரீநகரில் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். பயங்கரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார். இந்த நிலையில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் உடல்கள் இன்று ஸ்ரீநகருக்கு கொண்டு வரப்பட்டன. சவப்பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு அமித்ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இன்னொரு பக்கம் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து காஷ்மீர் முழுதும் முழு அடைப்புக்கு அரசியல் கட்சிகள், வர்த்தக சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. பெஹல்காம், பூஞ்ச் உட்பட காஷ்மீர் முழுதும் இந்து பந்த் அனுசரிக்கப்படுகிறது. கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதலால் ஏற்பட்டுள்ள பீதி, காஷ்மீர் பந்த் உள்ளிட்ட காரணங்களால் காஷ்மீரில் மயான அமைதி நிலவுகிறது. இதற்கிடையே காஷ்மீர் முழுதும் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ராணுவம் தீவிர கதியில் ஈடுபட்டுள்ளது.